வணக்கம். இன்றைக்கி டே 28 கன்ஸ்ட்ரக்ஷனோட அப்டேட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா முழுக்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லேப்ட்டு ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக லேப்ட்டு பலகை அடிச்சிருந்தாங்க. நேற்று முழுக்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பலகை அடிச்சிருந்தாங்க லேப்ட்டுக்கு. அண்டு ஸ்டில் கான்க்ரீட் மாதிரி இங்கே மேலே ஒரு லென்டில் லெவல் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் போட்டிருந்தாங்க ஃபுல்லாக. நேற்று பலகை தான் அடிச்சிருந்தாங்க. நேற்று ஃபுல்லாகவே பலகை அடிக்கிறதா இருந்தது. அண்ட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலகை அடித்ததில் வந்து ஃபஸ்ட்டு லென்டில் லெவல் பீமுக்கு வந்து இந்த மாதிரி தெரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி பாக்ஸாக வந்து 10 mm ராடும் அண்ட் 8 mm ராடும் வச்சு இந்த மாதிரி பீம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லென்டில் லெவல் பீமுக்கு அதாவது எல்லா பீம்ஸும் எல்லா காலமையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது இல்லைங்களா, லேப்ட்டுக்கு வந்து இங்கே கம்பி கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து லேப்ட்டுக்கு இந்த மாதிரி கம்பி கட்டியிருக்காங்க. ஸோ இது லேப்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையும் கட்டணும், அவங்க விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக லேப்ட்டில் வந்து கம்பி கட்டியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த பீமு அண்டு இது முழுக்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா லேப்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக கம்பி கட்டிட்டு அண்டு நாளைக்கு வந்து இதில் கான்க்ரீட்டு போடுற மாதிரி இருக்கும். ஜல்லி, எம்சாண்ட் அண்டு சிமெண்ட்டு, இது இந்த கான்க்ரீட் மிக்சர் வந்து 1:1.5:3 அந்த ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ போடலான்னு இருக்கோம். இதுதான் நாளைக்கு பண்ண வேண்டியது. அண்ட் இன்றைக்கி ஃபுல்லாகவே இது தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ பலகை அடிச்சுட்டு பலகை அடித்தது மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாஸ் வந்து அளவு எடுத்து கட் பண்ண பாஸ் மேலே வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கம்பி அடிக்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு நார்மலாக என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியல் கான்ட்ராக்ட் விட்டோம்னா அவங்க வந்து நம்மளை பிரைன் வாஷ் பண்ணுறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, 7 அடியில் வந்து நாங்கள் பாக்ஸ் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு காலம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து 7 அடி வரைக்கும் தான் அந்த பாக்ஸ் காலம் சொன்னோம். சில மெட்டீரியல் கான்ட்ராக்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுன்றதுனால என்ன பண்ணுறாங்க, இது 9 அடிக்கு நேராக போட்டுருவாங்க. நாம் என்ன நினைப்போம்னா, 9 அடினா ஓகே பக்காவாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் 9 அடியில் போட்டிங்கன்னா அது இந்த இருக்குது இல்லைங்களா, ஜன்னலுக்கு, அந்த ஜன்னலுக்கு பாதிலேருந்து பாதி வரைக்கும் தான் கனெக்ட் பண்ணுவாங்க கண்டி, அதை முழுசாக கனெக்ட் பண்ண மாட்டாங்க. நாம் என்ன சொல்லியிருக்கோன்னா, நாம் வந்து 7 அடி பீம் மட்டும் போதுங்க அப்படின்னு சொல்லவே 7 அடிக்கு வரைக்கும் போட்டுட்டு அண்ட் அதை வந்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பீமுக்கும் இன்னொரு பீமுக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு அதாவது வெயிட்டேஜ் கொஞ்சம் கூட்டும் அண்ட் அதிர்வுகளை தவிர்க்கும். ஸோ அதனால் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டீரியல் கான்ட்ராக்ட் விடுறவங்களாம் இது கொஞ்சம் காஷியஸாக பார்க்கணும். அவங்க வந்து முட்டு கொடுத்து பீமுக்கு நடுவில் இந்த மாதிரி போடுவாங்களா, இல்லை 7 அடிக்கு பீம் போட்டு கனெக்ட் பண்ணுறாங்களா, இல்லை 9 அடிக்கு போட்டுட்டு நடுவில் இதை முட்டு மட்டும் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ.